மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து 2வது வாரத்துக்கான ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் தான் குடுக்க போறோம். முதல் வாரம் அப்படிங்கிறது 6த் டேர்ம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்தியன் பாலிட்டில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அடிப்படை கடமை வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது வந்து 2வது வார டெஸ்ட்டு. இது வந்து இயல் 1லேருந்து 5 வரைக்கும். ஃபர்ஸ்ட் 5 இயல் அப்படிங்கிறது டெஸ்ட்டு. இதுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது சிலபஸ் அப்படின்னு குடுத்துருக்கு. தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயல் மொழி பத்திரது இருக்கு. செகண்ட் இயல் இயற்கை. தேர்ட் இயல் அப்படிங்கிறது நாடு, சமூகம். அடுத்து செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு 2 இயல், மொத்தம் 5 இயல் இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டு. 6th புக்கு முடிக்காதவங்க ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அடுத்து 7th புக்கு வாங்க. 6th, 7th, 8th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6th, 7th, 8th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குரூப் 2 இருந்துட்டிங்கன்னா 9th, 10th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இது நல்லா படிச்சுங்க. 6th, 7th, 8th நல்லா படிச்சுக்கணும். இப்போ 7th தான் டெஸ்ட் போயிட்டுருக்கு. அடுத்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டெஸ்ட் வந்து இது என்னைக்கு டெஸ்ட் நடக்கும்னு சொல்லிடுறேன். புதன்கிழமை அப்படின்னு டெஸ்ட்டு 10ஆம் தேதி இப்போ புதன்கிழமை டெஸ்ட்டு. அது செகண்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஜிகே தனியாக டெஸ்ட் இருக்கும். இது வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா மத்திய அரசாங்கத்துலேருந்து ஆரம்பிக்குது. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது வந்து எங்கெங்கே புக்கில் படிக்கணும். 9th புக்கில் யூனியன் கவர்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. 10th நியூ புக்கில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அப்போ எங்கெங்கே படிக்கணும்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வேணாம். எலெக்ஷன் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இந்த இது கிடையாது. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து பஞ்சாயத்து ராஜ் வரைக்கும் இந்த வார டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். அதே மாதிரி தமிழ்லையும் கொடுத்துருக்கு. தமிழ் வந்து தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது அடுத்த டெஸ்ட்டுக்கு வச்சுப்போம். இப்போ இது வரைக்கும் படித்தா போதும். தமிழ் எடுத்துட்டிங்கன்னா 9th புக்கில் மத்திய அரசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10th புக்லேயே அதே லெசன் தான் இருக்கும். 10th புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th புக் நல்லா படிச்சுக்குங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த 11th புக் அப்படின்னு நல்லா படிச்சுங்க. 12th புக்கில் ஓல்டு புக்கு அந்த ஓல்டு புக்கா நியூ புக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை பார்த்து கரெக்டாக படிச்சுக்கங்க. இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. அடுத்து ஆப்டி அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 75 கொஸ்டின் அப்படிங்கிறது ஜிகே இருக்கும். 25 கொஸ்டின் அப்படிங்கிறது ஆப்டி இருக்கும். எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணால் விடுவாங்க. அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருக்கலாம் பாருங்கள். எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகாமல் இருக்கோ எல்லாத்தையும் எது கஷ்டமாக இருக்கோ அதை பார்த்து படித்து முடிங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் சரியாக இருக்கும். தேங்க்யூ. இது மாதிரி ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா டாப் ரேங்கர் ஐஏஎஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட்டு பேட்ச் வந்து சேர முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.